படம் எப்படி பாக்கு? சூப்பரா இருக்குண்ணா படம் வந்து சிவா வந்து வேற லெவல்ல ஆக்ட் பண்றாரு. சிவா அது வந்து நான் லாஸ்ட்டா பார்த்த படம் வந்து கலகலப்பு 2. அதுல பண்றவரு இன்னும் பயங்கரமா சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக்கு, பாட்டு எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. பார்ட் 1 பாத்தீங்கன்னாக்கா விஜய் சேதுபதி நடிச்சாரு. பார்ட் 2ல வந்து இப்ப சிவா நடிச்சிருக்காரு. அதோட காமெடி எப்படி இருக்கு? செம்மையா இருக்குண்ணா. அவரோட காமெடி தானே மெயினே படத்துல. அவர் பயங்கரமா எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரோ அவ்வளவு பெட்டரா சூப்பரா வேற லெவல்ல பண்ணிருக்காரு. காமெடி நல்லா இருக்கு. வேற லெவல்ல பாடல் இருக்கு. வரிகள், மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. சொல்லப்போனா சூப்பரா இருக்கும் படம். ஹீரோனி எப்படி நல்லா நடிச்சிருக்காங்க? ஹீரோயினி செம்மையா இருக்காங்கண்ணா. சூப்பர் ஆக்டிங் ஹீரோயின்லாம். எப்படி சூப்பரா இருக்கா? படம் சூப்பர், ஃபைட் சூப்பர், லவ் சீன் அது கூட சூப்பர். விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்காரு? விஜய் சேதுபதி சார் நல்லா பக்கவா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம், பார்க்க நல்லா இருக்கும். போய் பாருங்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு, அந்த படம் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணும் நமக்கு. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் அந்த அளவுக்கு காமெடி இருக்குன்னு சொல்ல வரீங்க? எல்லா காமெடியும் இருக்கு, என்ன ஃபைட் சீன் நல்லா இருக்கு, எல்லாம் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி படம்லாம் வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் சூப்பரா இருக்கு. அதில் வந்து சிவா சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்காரு. காமெடிலாம் நல்லா இருக்கு. படம் வந்து பார்க்கலாம், கொடுத்து காசுக்கு ஒர்த்தா பார்க்கலாம். இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதா கற்பனையிலே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ப்ரோ. மெசேஜ்லாம் எதுவும் இல்லை, வேற லெவல் படம். இந்த படம் வந்து ஹீரோயின்காக பார்க்கறது செம்ம வருத்துங்க. ஹீரோயின் வந்து செம்ம செக்ஸியா இருக்காங்கண்ணா. ஹீரோயின்லாம் சூப்பரா செக்ஸியா இருக்காங்கண்ணா. பார்ட் 1 விடவா? பார்ட் 1 2ல வேற லெவல்ல இருக்காங்கண்ணா. செம்மையா இருக்காங்க ஹீரோயின். படம் செம்ம காமெடி, பார்க்கறதுக்கு வருத்து. கலகலப்பு 1, 2 பார்த்துருப்பீங்க. அதோட வேற லெவல் காமெடியில் இருக்குது இந்த படத்தில். சூப்பரான படம், பார்க்கலாம், கொடுத்த காசு ஒர்த்து தான் ப்ரோ. சூப்பரா இருக்குண்ணா. ஆனா விஜய் சேதுபதி வர இதுல வந்து ஒரு சீன் வந்து ட்விஸ்டா இருக்கும். ட்விஸ்ட் இருக்கு. ஆமா. பார்ட் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? பார்ட் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கானா? அது ஒரு ட்விஸ்ட், அது சொல்லக்கூடாது. பாருங்க, போய் படம் பாருங்க, தெரியும். படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஹீரோயினி வந்து லாஸ்ட்ல சாவர சீன்ல இவங்க 2 பேரும் போய் காப்பாத்துறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பர், விறுவிறுப்பா போகுது. கதையும் நல்லா எழுதிருக்காங்க. அந்த படமும் நல்லா இருக்கு. கொடுத்த காசு கொடுத்தா இந்த படம் கண்டிப்பா இந்த படத்தை பாக்குறவங்க அந்த காசு கொடுக்கறது நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அது ஒரு இதுவா சேரும். காமெடிக்கு ஏத்த மாதிரி படம் வேற லெவல்ல இருக்கும். ஒரு சீனும் காமெடி வேற லெவல்ல இருக்கும். ஒரு செட்டும். புரியுங்களா? அப்ப வந்து உள்ள பாத்தீங்கன்னா கவர்ச்சியான ஒரு கலவையான ஒரு காமெடி. ஆமா காமெடி படம். சிவா இருக்கதால இது ஒரு பயங்கரமான காமெடி படம். நீங்க கொடுத்த காசு கொடுத்தா செம வருத்துண்ணா. செம வருத்து. படம் வேற லெவல். சொல்ல போனா சூப்பர். பக்கா சூப்பர். பார்ட் 1 விஜய் சேதுபதி நடிச்சாரு. பார்ட் 2ல பாத்தீங்கன்னாக்கா சிவா நடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீன் அந்த முடியும் போது அந்த சீன்லாம் எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு? ரொம்ப